ரீசெண்டாக ஒரு 10 days முன்னாடி போட்டிருந்த ஒரு மார்க்கெட்டினுடைய லைவ் சப்போர்ட்ன்றது மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி பாயிண்ட் எங்கே எக்ஸிட் பாயிண்ட்டை டிசைட் பண்ணோம். பை த சேம் டைம் நம்ம வந்து ஹையர் லெவலில் போய் ட்ரேட் எடுத்துட்டு வருத்தப்படுறோம். ஹை லெவலில் ட்ரேட் எடுத்துகிறோம், நம்ம எடுத்ததுக்கப்புறம் இறங்கிட்டு இருக்கு. அரல்ஸ் மிடில் எடுத்துகிறோம், மார்க்கெட் மேலேயும் மூவ் ஆகல கீழேயும் மூவ் ஆகலை. லோ லெவலில் போயிட்டு ட்ரேட் எடுக்கிறோம், அந்த ட்ரேட் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான கண்டென்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதுக்கான கண்டென்ட் நான் போட்டிருந்தேன். அதை டிஃபைன் பண்ண சொல்லி இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. டைம் ஃப்ரேம்லேருந்து எல்லாமே அந்த டைம் ஃப்ரேமை வந்து சொல்கிறதுக்கான ஒரு விதமாகவும் அதை ஒரு சிலர் கிண்டல் கேலியாகவும் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸில். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுக்குள்ளார போகிறதுக்கு இருட்டில் போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு எப்படின்றது இன்னொரு கிளாரிட்டி கொடுக்குறேன். நான் கொடுத்துருந்தது ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் காலையிலேருந்து இங்கே ஒரு ஹை கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் கொடுத்துருந்த லோ இது, அண்ட் தென் திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகுது. ஸோ இதனுடைய மிடில் பாயிண்ட் இப்போ வரைக்கும் இதுதான். இது நான் லாஸ்ட் டைம் டிஃபைன் பண்ணியிருந்தேன். திஸ் வில் பி த ஓப்பன் அண்ட் தென் நெக்ஸ்ட் லோ இதுதான் ஹை அப்படின்னா இதுதான் மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணி தான் ட்ரேடிங். இந்த மிடில் பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கான டைம் ஃப்ரேம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப பிளைண்டாக இருக்குது சார். ஒருவேளை மார்க்கெட்டில் ஒரு சிலர் கிண்டலுக்காக கேட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்படி போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலேயும் போயிடுச்சு கீழேயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? அடுத்தது இதை மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் இஸ் த நம்மளுடைய டோட்டல் மார்க்கிங்ல அப்போ இதனுடைய டோட்டல் மிடில் பாயிண்ட் இதுவாக இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் எங்கே டிசைட் பண்ணும்? இங்கே வரும்போது தான் பையிங்க்கு டிசைட் பண்ணும், இங்கே வரும்போது தான் செல்லிங்க்கு டிசைட் பண்ணும். ஸோ இந்த மிடில் ஆஃப் த ஏரியாவில் எங்கேயும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருந்த இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இருந்த மிடில் பாயிண்ட்டை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணுறது சும்மா உங்களுடைய ஐடியாலஜிக்காக நான் ரப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுடைய சார்ட்டிங்லையோ இல்லை உங்களுடைய மெத்தடில் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ இதுதான் மிடில் பாயிண்ட். இதுக்கு கீழே கொடுத்துருந்ததுக்கும் இதுக்கு கொடுத்துருந்தோம். இந்த லைன் டெலிட் பண்ணிடணும். ஆக்சுவலாக இதுவும் தேவையில்லை, ஏன்னா மார்க்கெட் தான் வேற ஒரு ஹை வேற ஒரு லோ கொடுத்துருச்சு இல்லை. ஸோ இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான், OHLC அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் பதில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கான்னு பாருங்கள். பை த சேம் இதை எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அப்ளை பண்ணலாம். 1 minute-லேருந்து 1 hour வரைக்கும் 1 day வரைக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுடைய ட்ரேடிங் மெத்தடாலஜி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். ஹாப்பி ட்ரேடிங். கீப் ஆன் இன்வெஸ்டிங். தேங்க்யூ.